டேய் இங்க போறா. டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் டேய் வாடா போலாம். டேய் ஹலோ ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா சுடுகாட்டுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்குவாடை கூப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்ட்டு இப்போ டைம் 8 மணி ஆக போகுது. நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இப்போ அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபன் இருக்கும், த்ரில்லர் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போவோம். அப்படியே ஆகுது. இப்போ அப்படியே நம்ம நடந்து போக போகிறோம் சுடுகாட்டு வரைக்கும். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிட்ட போக போக வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த லைட் எரியுது. அந்த லைட் எரியுது பற்றி நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லைட்டுமே இருக்காது, ஃபுல் டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஸோ வண்டி போகிறதே யோசிப்பாங்க. அது இந்த வண்டிலாம் பஸ்லாம் போகும்போது ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோடு இருந்தாங்க. இதில் சேலஞ்செலாம் அவர் பண்ணலாம் அப்படின்னாங்க. என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா செரிமடையில் போய்ட்டு சாம்பல் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எரிமடைக்கு போய் எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கே போய்ட்டு சாம்பல் எடுத்துகிட்டு வரணும் போது எனக்கே பயமாக இருந்தது. அந்த பயத்தை நான் வெளில காட்டிக்காமல் சரி பசங்க மேலே சொல்லிட்டு இப்போ வேணாண்டா பசங்களாம் பயப்படுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கிட்ட போகும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது தெரியல. இன்னும் போக 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 கிட்ட வரும்போது செய்வெல்லாம் ரொம்ப பயந்துட்டான். ஸோ வேணாம் நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லைட் எரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக டார்க்னஸாக தான் இருக்கும். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலி மரமாக தான் இருக்கும். ஸோ பசங்க வந்து போகலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, பட் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக வேலி மரமாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுமே இருக்காது. ஸோ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். பட் அந்த ஊரில் இருந்து அடிக்கடிக்கு இந்த பக்கம் பைக்கில் போவாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் சுடுகாடு கிட்ட வந்தாச்சு. ஏன்னா இப்போ இந்த டவுன் மாதிரி இருக்கும். அந்த டவுனை இறங்கி நம்ம போகணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அமைதியாக இருக்கும். ஸோ நிறைய இரவாடிகள்லாம் இருக்கும். ஸோ பாம்பு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். சொல்லவே வேண்டாம், காடு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பசங்களை கூப்பிட்டு போகணுமா வேண்டாமன்ட்டு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க வீட்டில் நான் தான் பதில் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு டப்பா நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் த்ரில்லா இருக்கும். தெரியல முன்னாடி போகணும். எல்லாம் முன்னாடி போய் சின்ன பசங்களா ஹாய் பண்ணுங்க. மணியண்ணா இந்த சைடு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இவர் பாருங்க. டேய் அபி பயப்படாம போ, நான் இருக்கிறேன் சரியா? முடி இவங்க எல்லாம் போய் பேசுதா கை வலி காய்ச்சி வச்சுருந்துங்கிறேன். கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இப்படி ஓரமா பயப்படாதுன்னா அதிகமா இருக்குது. சவுண்ட்லாம் ஏதோ கேட்குது வேற. இது டாச் கூட டச் இப்போ நாங்கள் திருப்பினா ஆல்மோஸ்ட் இன்னும் வந்துட்டோம்னு ஒரு 10 மீட்டர் தான் இருக்குது. இது பேருங்க கல்லறை பாருங்க. கல்லறை சுடுகாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா இங்கே பாருங்க. இங்கே பாருங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட போ. இன்னும் கொஞ்சம் கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போலாம் வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் கல்லறை கிட்ட வந்துட்டோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க வெயிட் பண்ணி ஒரு கல்லறை. கைஸ் எனக்கு பூ வாசனை வருது. கைஸ் மல்லிப்பூ வாசனை வருது. அந்த சைடு அப்படியே ஆஃப் நின்றுடு. கைஸ் இவன் ஃபேஸ்லாம் கொஞ்சம் பாருங்க கைஸ். இவன் ஃபேஸ் கொஞ்சம் பாருங்க கைஸ். இவன் தான் எங்க டீம்ல ரொம்ப பயப்படுறான். டேய் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கல்லறை கிட்ட வந்துட்டோம் எல்லாரும். இந்த கல்லறை காமி, இது நல்லா இருக்கு பேரு. சீனியர் நீங்க முன்னாடி வாங்க. இப்போ நம்ம இங்கே தான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கு. 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ கல்லறை சுற்றி அப்படியே எல்லாம் கும்பலாக உட்காரணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கல்லறை தான் இங்கே தான் எரிமலை இருக்குது. ஸோ நேற்று தான் தெரியல வாங்க கிட்ட போகலாம். ஸோ இதுதான் எரிமலை. இங்கே ரொம்ப நாளாக வந்து இப்படி தான் இருக்குது. செடியெல்லாம் முளைச்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாட்டுக்கு இங்கே இருக்காங்க. நம்ம வந்து கல்லறை போடலாம். அவங்க பேஸ் தெரியுதா? டேய் சபரி வாடா, என்னடா பண்றாங்க? டேய் சபரி டேய் கிட்ட வாங்க. என்ன வர திடீர்னு நின்ட்டான். அவன் நல்லா தான் வந்தானா? டேய் சபரி டேய் இருக்காது டேய். என்னடா டேய் டேய் போலாம் வாடா. டேய் டேய் என்னடா டேய் 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 போலாம் வாடா. டேய் டேய் என்னடா என்ன ஆச்சு? என்ன பண்ணிருக்கீங்க? தெரியலண்ணா. இங்கதான் நின்றுண்ணா.
திடீர்னு வேற ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகலாம் என்னன்னு தெரியல. டேய் என்னடா ஆச்சு? வீட்டுக்கு போகலாம், போய் மாதிரிலாம் வீட்டுக்கு போகலாமா? ஆனால் போகலாம். டேய் என்ன இப்போ நல்லா தானே வந்தேன் என் கூட, என்னாச்சு திடீர்னு போய் என்ன பண்ணுங்க? நாங்கள் போய் ஏதோ வந்து உள்ளே போன மாதிரி இருக்கணும். உள்ள போன மாதிரி இருக்குதா? கைஸ் நம்ம சொல்றேன் வேற ஒன்றும் புரியல. டேய் சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போயிடலாம், எனக்கு வந்து கூப்பிட்டு போயிடலாம் வாங்க. ஸோ அவன் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். முன்னாடி போய் பார்ப்போம், அவங்க போய் உட்காந்துட்டு என்னாச்சு அவன்கிட்ட கேட்கலாம்.